அனைவருக்கும் வணக்கம். ஆண்டு தினத்தை முன்னிட்டு வழங்க பார்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தோட எங்களுடைய மக்கள் வாழ நிறுவனம் மாதங்களை புதிய நிர்வாகம் ஒரு வருடமாக இயங்கிக் கொண்டு வருகின்றது. அந்த வகையில் மதிய உணவு வழங்கும் திட்டத்தை தான் நமது வீரவாக பாலசுப்ரமணியம் அவர்கள் சிவா என்றவற்றை அங்கே இருந்து அனுப்புகிற பணத்திலிருந்து தான் அவர் அங்கே சுவீகரித்து இங்கே அனுப்பு பணத்தில் உணவு மதிய உணவு வழங்கி கொண்டிருக்கின்றோம். 60 பேரை கிட்டத்தட்ட. அந்த வகையில் இன்று அவைத்த உதவியோட வீரம்பலம் சந்திராகாந்த பேரப்பிரியன் ஸ்டீவன் வில்கரன் அவர்கள் முதலாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு வில்கரன் அவர்கள் 1,00,000 ரூபாய் நிதியை அனுப்பினார். இங்கே மாத வாழ் மக்கள் என்ற கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு 20 பேருக்கு உலர் உணவு விநியோகிக்குமாறு அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவற்றை ஞாபகார்த்தமாக வணங்குமாறு எங்களுக்கு 1,00,000 ரூபாய் அனுப்பினார். அந்த வகையில் நாங்கள் 20 பேரை தெரிவு செய்து 20 குடும்பங்களுக்கு வழங்குவதற்காக இன்று அழைத்திருந்தோம். இவர் பர்த்டே அன்றைக்கு முடிஞ்சது. அன்றைக்கு இந்த மரணோட காரணமாக இன்றைக்கு வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதனால் அன்றைக்கு உங்கள் அனைவரையும் இந்த உலக வழங்கும் நிகழ்வுக்கு அழைத்திருந்தோம். வந்தமைக்கு இந்த அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்டீவன் வில்கரன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அன்பளிப்பை பெற வந்திருக்கின்ற உங்களுக்கும் கற்கன் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக செயற்பாடுகளை செயலாளர்கள் நாங்கள் இந்த நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்கும் மாதர்கள் மக்கள் வாழ உறவு நிறுவனத்தின் தலைவர் அவர்களுக்கும் மற்றது எமது இன்றைய விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற கமலாக்கா அவர்களுக்கும் மற்றும் எமது நிர்வாக சந்திராக்கா அவர்களுக்கும் மற்றும் எமது நிறுவனத்தின் பொருளாளர் அவர்களுக்கும் மற்றும் இந்த பயனை பெற வந்திருக்கின்ற பயனாளிகள் அனைவருக்கும் நான் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே எமது தலைவர் குறிப்பிட்டது போல எமது மாதர்கள் மக்கள் வாழ உறவு நிர்வாகமானது கிட்டத்தட்ட ஒரு வருடமாக புது நிர்வாகத்துடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்டு இணைந்து வருகின்ற ஒரு நிறுவனமாக இருந்தாலும் தற்சமயம் மாதர்களுக்கு மட்டும் உதவி செய்வதற்காக எமது இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. இதிலே நாங்கள் முதற்கட்டமாக 60 உறுப்பினர்களுக்கு 60 பயனாளிகளுக்கு எங்களது மதிய உணவுகளை அவர்கள் பெற்று வருகின்றார்கள். அது இப்போதும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு வகைப்படுத்தலின் கீழ் தான் அந்த செயற்பாட்டை செய்து வருகின்றார்கள். அதாவது ஊனமுற்றோர், அங்கவீனமானோர், மற்றது மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழ்பட்ட சமைக்க முடியாதார்கள், அப்படியான ஆட்கள் 60 பேர் எங்களிடமிருந்து உணவுகளை பெற்று வருகின்றார்கள். அப்படி வேறு ஏதும் தேவைகள் இருந்தால் அல்லது வேறு நபர்கள் யாராவது நீங்கள் இணைக்கவருமாக இருந்தால் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொண்டு அவர்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அது அவர்கள் எங்களோட சங்கத்தின் பொறுப்பாளர் பாலசுப்ரமணியம் வீரவாக பாலசுப்ரமணியம் அவர்களின் கருத்தாக இருக்கின்றது. அதை தவிர நாங்கள் நமது நிறுவனத்தின் ஊடாக சில கோரிக்கைகள் அமைவாக போன முறை நாங்கள் இந்த ஆண்டு விழா நிறைவேற்றிய போது ஒரு கோரிக்கை ஒன்றை நாங்கள் அவர்களுக்கு முன்வைத்திருந்தோம். அதாவது உலர் உணர்வு எங்களுக்கு தந்தால் நாங்கள் ஒரு வேளை சாப்பாடு நீங்கள் தருகிறீர்கள் என்ற 2 வேளைக்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டதுக்காக அவர்கள் அந்த கோரிக்கைக்கு அமைவாகத்தான் எங்களுக்கு இந்த உலர் உணர்வுகளை வழங்குவதற்கு உதவிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையிலே இன்று நாங்கள் முதற்கட்டமாக இன்றுதான் இந்த கோரிக்கைக்கு பிறகு எங்களுக்கு இந்த முதற்கட்டமாக இந்த பணம் கிடைக்கப்பெற்று நாங்கள் இதை செய்கின்றோம். இது அடுத்து வரும் காலங்களிலும் இது தொடர்ச்சியாக செயல்பட இருக்கின்றது. அடுத்த தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இன்னும் ஒரு செயற்பாடு நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதே போல தைப்பொங்கலை முன்னிட்டும் இன்னும் ஒரு அன்பர் முன்வந்திருக்கின்றார் அந்த செயற்பாடு செய்வதற்கு. தொடர்ச்சியாக ஒருவருக்கு அந்த செயற்பாடு கிடைக்காது. நாங்கள் எல்லாரும் கலந்துபட்ட மாதவர் தேசத்திலிருந்து தான் எல்லாம் கொடுத்து கொண்டு வருகின்றோம். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருக்கீங்க, கிட்டத்தட்ட 20 பேரும் நாங்கள் எங்களோட மாதவில் இருக்கிற ஃபுல்ல கவர் பண்ணக்கூடிய ஏரியாவில் இருந்துதான் நாங்கள் ஆட்களை எடுத்து அந்த செயற்பாட்டை செய்து வருகின்றோம்.
அதை விட உண்மையிலே இன்று நாங்கள் கொடுக்க போற அந்த உணவு பொருளோட பெறுமதி வந்து ஒரு குடும்பத்திற்கு 5000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் எங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. அந்த வருமான அதிலே வந்து நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து 5000 ரூபாய் பெறுமதியான அன்பளிப்பை நாங்கள் வழங்குகின்றோம். அதை எங்களுக்கு உண்மையிலே எங்களுக்கு அதை அன்பளிப்பாக எங்களுக்கு தந்த திருமதி ஸ்டீபன் இலக்கியா, ஜெர்மன் நாட்டில் வசிக்கின்ற திருமதி ஸ்டீபன் இலக்கியா அவர்கள் தான் எங்களுக்கு அந்த நிதியை அன்பளிப்பாக தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்திலே எங்கள் மாணவர்கள் மக்கள் சார்பாகவும் மக்கள் வாழ உதவு நிறுவனம் சார்பாகவும் நாங்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படியாக வேறு நண்பர்களின் ஏதாவது செயற்பாடுகள் இருந்தால் நாங்கள் அவர்களுடன் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று கூறி இந்த செயற்பாட்டை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அவர் ஸ்டீவன் குறித்திரன் அவர்களுடைய அம்மா அவர்கள் இந்த உலக விநியோகத்தை மேற்கொள்வார். நண்பர்கள் அழைத்தினீங்க. வணக்கம். இந்த ஸ்ரீவன் அவர்களை இறப்புக்கு வருகின்ற இறைவன் அவர்களுக்கும் மக்கள் மனதில் கொண்டு நிகழ்வில் வரையிருந்து இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்து நிகழ்வை வாய்ப்பு